நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தஞ்சை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். அண்ணா அறிவாலயத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தரும் இந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நேர்காணல் அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலும் 15,600 பேர் தங்களது விருப்ப நேர்காணல் கொடுத்திருக்கிறார்கள். அடிப்படையிலே விண்ணப்பித்த அனைவரும் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டு தற்போது நேர்காணல் இறுதி நாளை எட்டியிருக்கிறது. இன்றைய தினம் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, பெரம்பலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறார். அந்த நேர்காணலில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, அரசினுடைய சாதனை திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைந்திருக்கிறதா, மேலும் உங்களுடைய தொகுதியில் ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டால் நீங்கள் அதற்காக பணியாற்றாமல் இருந்துவிடக் கூடாது, திமுக வேட்பாளர் என்ற ஒரே எண்ணத்துடன் நீங்கள் வேலை பார்த்து அவர்களை வெற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை ஏதேனும் இடங்களில் தோல்வியடைந்தால் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே தூக்கப்படுவீர்கள் உள்ளிட்ட எச்சரிக்கைகளையும் முதலமைச்சர் அவர்கள் விடுத்து வருகிறார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் விண்ணப்பித்த நிலையில் அவர்களுக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, திமுக இன்னும் சில நாட்களில் வேட்பாளர் தேர்வு அறிவிக்கப்பட இருப்பதால் இந்த நேர்காணல் இன்றுடன் முடிவடைகிறது. அதாவது கடந்த 5 நாட்களாக நடைபெறும் நேர்காணல் இன்றுடன் முடிவடைந்து அடுத்த கட்ட பணிக்காக வேட்பாளர் தேர்வு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, விரைவில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பு குழுவும் முதலமைச்சரிடம் அளித்த வரைவு அறிக்கையின் அடிப்படையில் அதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு இந்த வாரத்திற்குள்ளே வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 15,600 பேரையும் அழைக்கப்பட்டு அவருடைய நேர்காணல் இன்றுடன் நிறைவேறுகிறது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த நேர்காணல் இன்று மாலை நிறைவடைகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.